ஹலோ கைஸ், நாம் இப்போ சிஓஏ ப்ராக்டிக்கலில் 21st ப்ராக்டிக்கல் பார்க்க போகிறோம். என்னென்னா கிரியேட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் அட்ரஸ் டேட்டாபேஸ் அண்ட் தென் லிஸ்ட் த டேட்டா ஆன் தி ஸ்க்ரீன் இன் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராக்டிக்கல். இப்போ நம்ம அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எப்பயும் போல் ஸ்டார்ட் ப்ளஸ் ஆர் கொடுத்து ரன் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் எம்எஸ் ஆக்சஸ் அப்படின்ட்டு நம்ம டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னா நம்மளுக்கு எம்எஸ் ஆக்சஸ் டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா blank டேட்டாபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டேட்டாபேஸ் இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம ஏதாச்சும் நேம் கொடுக்கணும். ஓகேங்களா, நான் வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் டேட்டா அப்படின்னே நானும் கொடுத்து நான் கிரியேட் கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ நாம் வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு இங்கே வியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே டிசைன் வியூ கொடுத்துக்கலாம். ஸோ டிசைன் வியூ கொடுக்கும்போது இந்த டேபிள் ஒன்றை நம்ம எப்படியாச்சும் சேவ் பண்ணணும். ஸோ நான் ஆஸ் யூஷுவல் நான் மறுபடியும் டேட்டா அப்படின்னே நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, கொடுத்து நான் இந்த டேபிள் ஒன்று டேட்டான்னு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா யாரோடைய டேட்டா போட போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸோடைய டேட்டாவை போடலாம். ஓகேங்களா, இந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய டேட்டா வந்து பார்த்தோன்னா நம்ம என்னென்னலாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்போம், நேமு, அப்புறம் அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அப்புறம் அவங்களுடைய கோர்ஸ், அதுக்கப்புறம் கோர்ஸ் ஃபீஸு, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஏஜ், இதெல்லாம் கேட்போம் இல்லையா. ஸோ வந்து பார்த்தோன்னா இதுதான் வந்து பார்த்தோன்னா டேட்டா, ஸ்டூடெண்ட்ஸோடைய டேட்டா, காமனான டேட்டா. ஓகேங்களா, இது வந்து பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய டேட்டாவை அவங்க வந்து பார்த்தோன்னா இன்புட் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் வருது பார்த்தீங்களா, அவங்களுடைய நேமு, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, அவங்களுடைய அட்ரஸ்ஸு, இதெல்லாம் காமனாக வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா எம்எஸ் ஆக்சஸோடைய ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட். நம்ம அந்த கொஷின்ஸ்லாம் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்சர்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து நம்ம வாங்கிக்கலாம். அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு ஐடின்றது அது ஆட்டோ நம்பர், அதாவது 1 2 3 தானாக வந்துடும். இப்போ நாம் வந்து பார்த்தோன்னா செகண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து பார்த்தோன்னா ஐடி வந்து பார்த்தோன்னா ஆட்டோ நம்பர். ஆட்டோ நம்பர் அதாவது 1 2 3 தானாகவே வந்துடும். ஓகேங்களா, செகண்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து நம்ம என்ன கேட்போம், நேம் கேட்போம். ஓகேங்களா, நான் வந்து பார்த்தோன்னா கேப்ஸ் லாக் போட்டுக்கிறேன். நேம் கேட்போம். அண்ட் தென் அடுத்து அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்போம். அண்ட் தென் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஏஜ் கேட்போம். அண்ட் தென் வேறு அவங்களுடைய அட்ரஸ் கேட்போமா, அவங்களுடைய அட்ரஸ் கேட்போம். அண்டு அப்புறம் அவங்க வந்து பார்த்தோன்னா ஃபீஸ் பெய்டு ஆர் நாட் அப்படின்னு கேட்போம். அதாவது நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்னு கேட்போம். அண்ட் தென் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்போம். அப்புறம் வேறு என்ன கேட்கலாம், இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஓகே, இது வரைக்கும் போதும். இப்போ வந்து பார்த்தோன்னா ஐடி வந்து பார்த்தோன்னா ஆட்டோ நம்பர் 1 2 3 தானாக வந்துடும். நேம் டெக்ஸ்டில் தான் நம்ம போடுவோம். அண்ட் தென் டேட் ஆஃப் பர்த். ஓகேங்களா, டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தோன்னா டெக்ஸ்ட் இல்லை, அது வந்து பார்த்தோன்னா டேட் அண்ட் டைம். ஸோ நம்ம டேட் அண்ட் டைம்னு சூஸ் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல பாருங்களேன், டேட் அண்ட் டைம்னு இருக்குது. நம்மளுக்கு டேட் ஆஃப் பர்த் மட்டும் தெரிஞ்சால் போதும். டைம் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ தட் கீழே இங்கே ஃபார்மேட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டவுன்லோட் ஏரோ மார்க் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு டேட் எந்த மாதிரி வேணும், மீடியம் டேட் வேணுமா, ஷார்ட் டேட் வேணுமா, இல்லை டைம் மட்டும் வேணுமா அப்படின்ட்டு நாம் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தோன்னா ஷார்ட் டேட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அண்ட் தென் ஏஜ் வந்து பார்த்தோன்னா டெக்ஸ்ட் இல்லை, அது வந்து பார்த்தோன்னா நம்பர். ஓகேங்களா, எனக்கு இத்தனை வயசு ஆகுது, எனக்கு 20 வயசு ஆகுது, இல்லை எனக்கு 25 வயசு ஆகுதுன்றது நம்பர். ஸோ நம்ம நம்பரில் கொடுக்குற மாதிரி நம்ம டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அட்ரஸ் டெக்ஸ்ட்டில் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தோன்னா நம்பரும் டைப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வேர்ட்ஸாகவும் டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுதான் டெக்ஸ்டோடைய அட்வான்டேஜ். ஃபீஸ் பெய்ட் ஆர் நாட், இது வந்து பார்த்தோன்னா எஸ் ஆர் நோ டைப் கொஷின். ஓகேவா, இதுக்கு நம்ம இந்த டவுன்லோட் ஆகிற மாதிரி கிளிக் பண்ணி எஸ் ஆர் நோ இதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா கரன்சி அது. ஓகேங்களா, ஸோ நம்ம கரன்சின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் போதும். ஓகேங்களா, இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இந்த டேட்டா கிட்ட போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி க்ளோஸ் கொடுத்துக்கிறோம். நம்மளுக்கு இந்த டேட்டா சேவ் பண்ணணுமா அப்படின்ட்டு கேட்குது. ஓகேங்களா, ஸோ நான் சேவ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்துட்ட பிறகு இந்த லெஃப்ட்டில் இந்த டேட்டா டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் இப்போ டபுள் டைம் கிளிக் பண்ணுறேன்ற போது எனக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து பார்த்தோன்னா ஓப்பன் ஆகும். இப்போ ஐடி வந்து பார்த்தோன்னா நம்ம ஆட்டோ நம்பர் தானே கொடுத்துருக்கோம், ஸோ அது 1 2 3 தானாக வந்துடும். நேம் வந்து பார்த்தோன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபஸ்ட்டு அடோன்னு போட்டுக்கலாம். அண்ட் தென் அவருடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள்,
நான் ஃபார் எக்ஸாம்பிள் டம்மி டேட் ஆஃப் பர்த் நான் சூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. அண்ட் தென் ஏஜ் வந்து பார்த்தோன்னா சும்மா போடுவோமே 12 வயசு அப்படின்னு போடுவோம். அட்ரஸ் வந்து பார்த்தோன்னா என்ன அட்ரஸ் கொடுக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ன்னு கொடுத்துப்போம். ஃபீஸ் பெய்ட் ஆர் நாட் அப்படின்னா அவர் பே பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ பே பண்ணியிருக்காருன்னு பார்த்தோன்னா ஒரு 5000 பே பண்ணியிருக்காரு ஓகேங்களா. இது வரைக்கும் போதும். செகண்ட் யாருன்னு பார்த்தோன்னா யுவராஜ் அப்படின்னு பேர் போட்டுக்கலாம். யுவராஜ் அவருடைய டேட் ஆஃப் பர்த் ஒரு டம்மி டேட் ஆஃப் பர்த் நான் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஏஜ் வந்து பார்த்தோன்னா அவருக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ 13 வயசு ஆகுது. இவருடைய அட்ரஸ் வந்து பார்த்தோன்னா ஒய்ன்னு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஃபீஸ் பெய்ட் ஆர் நாட், எஸ் பெய்டு. எவ்வளோ பே பண்ணியிருக்காருன்னா அதே 5000 பே பண்ணியிருக்காரு ஓகேங்களா. ஸோ 5000 பே பண்ணியிருக்காரு. அண்ட் தென் தேர்டு வந்து பார்த்தோன்னா யார் கொடுக்கலாம், பேர் ஹரின்னு நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஹரி இவருடைய டேட் ஆஃப் பர்த் ஏதாச்சும் ஒரு டம்மி டேட் ஆஃப் பர்த் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. அண்ட் தென் இவருக்கு வயசு வந்து பார்த்தோன்னா இப்போ 11. அண்ட் தென் இவருடைய அட்ரஸ் வந்து பார்த்தோன்னா இசட்னு நான் கொடுத்துக்கிறேன். இதான் இவருடைய அட்ரஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபீஸ் பெய்டு ஆர் நாட்டுக்கு ஃபீஸ் பெய்டு அப்படின்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா சேம் 5000 அவர் வந்து பார்த்தோன்னா பே பண்ணியிருக்காரு. அண்ட் தென் ஃபோர்த்து வந்து பார்த்தோன்னா என்ன பேர் கொடுக்கலாம் அப்படின்னா முகமட் அப்படின்ட்டு நான் ஒரு பேர் கொடுக்குறேன் ஓகேங்களா, முகமட். நெக்ஸ்ட் இவருடைய டேட் ஆஃப் பர்த்து எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் ஒரு டம்மி டேட் ஆஃப் பர்த்து. அண்ட் தென் ஏஜ் வந்து பார்த்தோன்னா இவருக்கு 12 நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் இவருடைய அட்ரஸ் வந்து பார்த்தோன்னா நான் யூன்னு கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. அண்ட் தென் ஃபீஸ் பெய்டார் நாட்டுக்கு நான் கிளிக் கொடுத்துக்கிறேன். ஃபீஸ் பே பண்ணிட்டாரு, எவ்வளோனா சேம் 5000 அவர் பே பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஃபோர்த்துக்கு வந்து பார்த்தோன்னா என்ன கொடுக்கலாம் அப்படின்னா கிறிஸ்டி அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. கிறிஸ்டி இவருடைய டேட் ஆஃப் பர்த் ஒரு டம்மி டேட் ஆஃப் பர்த் நான் எடுத்துக்கிறேன். டம்மி டேட் ஆஃப் பர்த் நான் போட்டுக்கிறேன். இவருடைய வயசு வந்து பார்த்தோன்னா 13. இவருடைய அட்ரஸ் வந்து பார்த்தோன்னா நான் ஒரு டம்மி அட்ரஸ் wwwன்னு போட்டுக்கிறேன். ஃபீஸ் பெய்டார் நாட்டுக்கு ஃபீஸ் பெய்டு எவ்வளோன்னு பார்த்தோன்னா 5000 ஓகேங்களா. இந்த டேட்டா வரைக்கும் போதும் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டேட்டாவை நான் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. க்ளோஸ் பண்ணிட்டேன்னும் போது தானாகவே எல்லாமே சேவ் ஆகிடும். மறுபடியும் நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன்னும் போது எனக்கு பாருங்கள் இந்த ஐடி வந்து பார்த்தோன்னா நம்ம ஆட்டோ நம்பர்னு கொடுத்தோம் இல்லையா. ஸோ அதனால் 1 2 3 4 5 தானாகவே வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நேம், இது நேம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்துருச்சு. நம்ம டைப் பண்ண மாதிரி நேம் வந்துருச்சு. அண்ட் தென் அவங்களோட டேட் ஆஃப் பர்த், ஏஜ், அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே மேலே மெனு பாரில் கிரியேட் அப்படின்ட்டு ஒரு டேப் இருக்கும் ஓகேங்களா. கிரியேட்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா. இந்த ஃபார்மை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன் ஓகேங்களா. இந்த ஃபார்மை கிளிக் பண்ணும்போது இங்கே பாருங்களேன் ஐடி 1 வந்துச்சு, நேம் அருண். இது வந்து பார்த்தோன்னா ஒரு சாம்பிளுக்கான ஃபார்ம். அதாவது நம்ம முதல் ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்போம் இல்லையா, முதல் டேட்டா கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா ஃபஸ்ட் பர்சனுக்கு, அது மட்டும் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த ஃபார்ம் மாதிரி நம்மளுக்கு காமிக்குது ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்தோன்னா ஃபார்ம் ஓகேங்களா. இப்போ இந்த ஃபார்மோடைய டிசைன் வேணும்னாலும் நம்ம மாற்றிக்கலாம் ஓகேங்களா. எனக்கு இந்த ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி மாற்றிக்கலாம். அண்ட் தென் எனக்கு இந்த மாதிரி வேணும்னா இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஃபார்ம் எப்படி வேணுமோ அந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ நம்ம ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது செகண்ட் ஃபார்ம் பாருங்கள். செகண்ட் ஃபார்ம் இது, தேர்டு ஃபார்ம் இது, ஃபோர்த்து ஃபார்ம் இது, ஃபிஃப்த்து ஃபார்ம் இது, இந்த மாதிரி நம்மளுக்கு தனித்தனியாக நம்மளுக்கு ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆஃபீஸ் டேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆஃபீஸ் டேபை சூஸ் பண்ணி இங்கே பிரிண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்க போகிறோம். சேவ் ஆஸ் கொடுத்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கலாம். நம்ம பிரிண்ட்டுன்னு கொடுத்தோன்னு வச்சுங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே பிடிஎஃபாக தான் நம்மளுக்கு சேவ் ஆகும் ஓகேங்களா. ஸோ நான் இப்போ பிரிண்ட்டுன்னு கொடுக்குறேன். பிரிண்ட்டுன்னு கொடுத்த பிறகு நம்பர் ஆஃப் காப்பீஸ் ஆல் பேஜஸ், எனக்கு எல்லா பேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகணும். ஸோ நம்பர் ஆஃப் காப்பீஸ் 1 தான். ஸோ இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். அப்படின்னும் போது நம்மளுக்கு இப்போ பிரிண்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ இது ஃபஸ்ட்டு பிடிஎஃபாக நம்ம சேவ் பண்ணோம் இல்லையா, அந்த பிடிஎஃப்பில் நான் டேட்டா அப்படின்னே நான் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இப்போ பிடிஎஃபாக சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிடிஎஃபாக சேவ் ஆனதை போய்ட்டு பார்க்கலாமா.
ஸோ இந்த மாதிரி நான் ஜிஸ்பிசி கூட போய்ட்டு இந்த டாக்குமெண்ட்டில் தான் நான் இப்போ சேவ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ பிடிஎஃபாக சேவ் ஆனதை நம்ம இப்போ பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ பிடிஎஃப் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி 5 பர்சனுக்கான நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்தோம் இல்லையா? இந்த 5 பர்சனுக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டராக வந்து பார்த்தோன்னா உங்களை அலைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர் அப்படின்னும் போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா டேபிள் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம டேபிள் கிரியேட் பண்ணோம் இல்லையா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேம்ன்ற ஆப்ஷனை நம்ம இங்கே டவுன்லோட் ஆரோ மார்க் மாதிரி ஒன்று காமிக்கும். நேம் அப்படின்ற ஒரு டேபிளில். ஓகேங்களா? அந்த காலத்தில். ஸோ இந்த டவுன்லோட் ஆரோவை நம்ம கிளிக் பண்ணி A to Z அப்படின்ட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அசெண்டிங் அதாவது ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ லைனாக வந்து பார்த்தோன்னா ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்துடும். ஸோ இதை வந்து பார்த்தோன்னா நம்ம டேட்டா வந்து பார்த்தோன்னா கிரியேட் பண்ணிக்கலாம்.